வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 5 காணொளிகளில் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் நான் இப்பொழுது கூறப்போகும் எந்த கோவில்களிலும் உண்மையான ஒரே கடவுள் இல்லை என்று நம்மால் உறுதியாக கூற முடியும் அல்லவா? இந்த கோவில்களின் பெயர்கள் துவாரகா, குருவாயூர், ஹரித்வார், ரிஷிகேஷ், மதுரை மீனாட்சி கோயில், ஜெகநாத் பூரி, சோம்நாத், சபரிமலை, திருப்பதி, உஜ்ஜைன், வாரணாசி மற்றும் இது போன்ற வழிபாடு தலங்கள். மேலும் இந்த கோவில்களோடு தொடர்புடைய நதிகள் புனிதமானவைகள் அல்ல. அதில் குளிப்பதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உண்மையான இறைவன் ஒருவர் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும். அந்த நதிகளின் பெயர்கள் வாரணாசி, ஹரித்வார், தலைக்காவேரி, நாசிக், உஜ்ஜைன், திரிவேணி சங்கம், கங்கை, யமுனை மற்றும் இது போன்ற நதிகள். மேலும் நான் கூறப்போகும் பண்டிகைகள் உண்மையான ஒரே இறைவனுக்காக அல்ல. அவைகள் துஷ்ரா, கும்பமேளா, மகா சிவராத்திரி, கணேஷ் சதுர்த்தி, தீபாவளி மற்றும் இது போன்ற பண்டிகைகள். நான் மீண்டுமாக கூறுகின்றேன், இந்துக்கள் மிகவும் தெய்வ பக்தி உடையவர்கள். ஆனால் அவர்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளவில்லை, அல்லது அறிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை, அல்லது அறிந்து கொள்ள மறுக்கின்றார்கள், அல்லது அறிந்தும் சூழ்நிலை காரணமாக வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். எனவே இங்கு கூறப்பட்டுள்ள இந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் சிந்தித்தால் நல்லது. அவர்கள் ஒரு அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. இறைவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தீமையானவர் அல்ல. எனவே தீமை செய்ய இயலாது. ஆனால் இந்து தெய்வங்கள் தீமை செய்கின்றன, தீமை செய்பவர்களுக்கு உதவி செய்கின்றன, தீமையான அசுத்தமான வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொள்கின்றன. இதை நான் உங்களுக்கு விளக்கி கூறி இருக்கின்றேன். இதன் மூலமாக இந்து சமயம் தவறானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது நல்லது. தெய்வங்கள் என்ற பெயரில் வரும் அனைத்தையும் இந்துக்கள் நம்புகின்றனர், ஏற்றுக்கொள்கின்றனர். எனவே தலைமுறையாக வரும் அனைத்தையும் அவர்கள் நம்புகின்றனர். மூட நம்பிக்கையில் கூறப்படும் ஆதாரம் அற்ற செய்திகளையும் கூட சிந்திக்காமல் சரியா தவறா என்று யோசிக்காமல் ஏற்றுக்கொள்கின்றனர். இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. படித்தவர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் கூட தாங்கள் வழிபடும் தெய்வங்களை பற்றி கேள்வி எழுப்பி சிந்திப்பதில்லை. ஒரு கட்டத்துக்கு வெளியே அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. காரணம், அவர்களை சார்ந்தவர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சமுதாயத்தினர் அனைவரும் இந்து தெய்வங்களை வழிபடுவதை பார்த்து அவர்களும் பின்பற்றுகின்றனர். இதில் தவறில்லை, நான் தவறாக சொல்லவில்லை. இருப்பினும் உண்மை தெரிய வரும் பொழுது அனைவரும் சிந்தித்து அதற்கேற்றாற் போல தம்முடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும், சரியானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே உண்மையான தெய்வ வழிபாடு. நான் முதலில் கூறியது போல இந்த கருத்துக்களுக்கு இந்துக்களுக்கு எதிரானது அல்ல. மாறாக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை கூறுகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.